உங்களை பொண்ணு பார்க்க வரதுக்கு வீட்டுக்கு வரோம்னு வைங்க, எனக்கு 5000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் செலவாகுது. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சொல்றீங்க. ஒரு பொண்ணு பாக்குறதுக்கான செலவு 7000 ரூபாய்க்கு குறைஞ்சு இன்னைக்கு கிடையாதுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரேட்ல 10 ரூபாய்க்கு விக்குது. பொண்ணு பார்க்க என்னைக்கு வர சொல்லுவாங்க? முகூர்த்த நாள் அன்னைக்கு வர சொல்லுவாங்க. அன்னைக்கு முழம் 40 ரூபா விற்கும். 5 முழம் பூ, 1/4 கிலோ ஸ்வீட், ஒரு பழம், ஒரு வாழைப்பழம் எல்லாம் வச்சுட்டு கொரோனா நிவாரண நிதி மாதிரி உட்கார வச்சோன்னா அந்த அம்மா வந்து ஒரு ஸ்வீட்டும் ஒரு காஃபியும் கொடுத்துட்டு இவர் தான் அம்மா மாப்பிள்ள பாத்துங்க. ஓகேங்க, சைலண்டா உட்காந்து. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க வீட்டுல? மாப்பிள்ள என்ன படிச்சிருக்கிறார்? இப்பதான் என்கிட்ட முத கொஸ்டினே கேட்பாங்க. மாப்பிள்ள கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காருமா, சென்னையில ஒர்க் பண்றாரு, மாசம் 40,000 சம்பளம் வாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. தனி கொடுத்தன வச்சிருவீங்களா? நீங்க வீட்லயே வச்சிருவீங்க? இல்லைங்க, தனியா தாங்க போட்டு போவோம். சரி, ஓகே. அப்பா அம்மாவுக்கு வயசு என்ன ஆகுது? அப்பா அம்மாவுக்கு 70 வயசு ஆகுது. 70 வயசா? ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா, இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல.